வணக்கம். நான் உங்கள் பாரத். யோகா மற்றும் இயற்கை மருத்துவர். நம்ம பேக் பெயின் ஆசனாஸ்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்ம ஹைப்பர் டென்ஷன்னு சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தம். அதாவது நம்ம சொல்லும்போது பிபின்னு சொல்றோம்ல, பிபி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த பிபிக்கான ஆசனங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் சொன்னோம்னா, பிபின்னு சொல்றதுக்கு அ காரணங்கள் நெறைய இருக்கலாம். நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய உணவு பழக்கங்கள், நம்முடைய தூக்கமின்மைக்கு ஒரு காரணமா இருக்கலாம். நம்முடைய ஸ்ட்ரெஸ்ல இருந்துகிட்டு இருக்கிறது, எப்பவுமே மன அழுத்தத்தோட இருந்துகிட்டு இருக்கிறது, இது எல்லாமே ஒரு காரணமா இருக்கும். அதனால நான் சொல்லக்கூடிய இந்த யோகா ஆசனங்கள, பிராணாயாம பயிற்சிகள நீங்க தொடர்ந்து செய்றது மூலமா, உங்களுடைய பிபி நீங்க குறைச்சுக்க முடியும். இது வந்து மருந்துக்கு ஆல்டர்னேட் கிடையாது. நீங்க பிபிக்கு ஆல்ரெடி மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தீங்கனாலும், அதையும் எடுத்துக்கங்க. கூட தினமும் இந்த யோகா பயிற்சிகள செய்யுங்க. கூட டீப் ரிலாக்சேஷன் டெக்னிக் சொல்லி இருக்கு. மற்ற ஆசனங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு தானாவே பிபி குறைய ஆரம்பிக்கும். அப்ப நீங்க உங்க டாக்டர நீங்க கன்சல்ட் பண்ணும்போது, பிபி நார்மலா குறையும்போது உங்களுக்கு அவங்க பிபியோட மெடிசின்ஸ் ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்க மெடிசின்ஸ 10 டோசேஜ் டேப்பரிங் பண்ணி குடுப்பாங்க. குறைச்சு குடுப்பாங்க. அப்படிதான் பண்ணணும் தவிர, நாம மருந்த நிறுத்தக்கூடாது. நீங்களா மருந்த நிறுத்திக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த ஆசனாஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து செய்யும்போது நல்ல பலன் குடுக்கும். பிபி நல்லா குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பிக்கையோட செய்யுங்க. தொடர்ந்து செய்யுங்க. சரிங்களா? வாங்க நம்ம ஆசனாக்குள்ள போலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது தாடாசனம். கால்களை சேர்த்து வச்ச நிலையில் நில்லுங்க. மூச்சை உள்ள இழுக்கும்போது 2 கைகளையும் மெதுவா தலைக்கு மேல உயர்த்துங்க. அதே சமயத்துல குதிகால்களையும் உயர்த்துங்க. நார்மல் பிரீதிங்ல இருங்க. ஒரு 10 பிரீத்திங்ஸ் மெயின்டைன் பண்ண முடியுதா பாருங்க. ரிலீஸ் பண்ணும்போது மூச்சு நல்லா உள்ள இழுத்துங்க முதல்ல. மூச்சை வெளிய விடும்போது கைகளை மெதுவா கீழ இறக்குங்க. அதே சமயத்துல குதிகால்களையும் கீழ இறக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது தாடாசனம். இந்த ஆசனத்தை 3 முதல் 5 முறை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்து பாருங்கள். அடுத்து நம்ம செய்ய போகிறது அர்த்தகடி சக்கராசனம். மூச்சை உள்ள இழுக்கும்போது வலது கையை தலைக்கு மேலே கொண்டு வாங்க. மூச்சை வெளியே விடும்போது மெதுவாக இடது பக்கம் சாயுங்க. நல்லா லெஃப்ட் சைடில் ஒரு கம்ப்ரெஷன் ஹிப் ரீஜனில் ஒரு கம்ப்ரெஷன் இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. நார்மல் ப்ரீதிங்கில் இருங்க. ஒரு 5 ப்ரீத்திங்ஸ் இருங்க. அதுக்கப்புறம் மூச்சை உள்ள இழுக்கும் கையை மேலே கொண்டு வாங்க. மூச்சை வெளியே விடும்போது ஸ்லோவாக கையை கீழே இறக்குங்க. அப்படியே ஆப்போசிட் சைடில் இதே மாதிரி செய்யலாம். இப்போ மூச்சை உள்ள இழுக்கும்போது உங்களுடைய இடது கையை பக்கவாட்டில் கொண்டு வாங்க. தலைக்கு மேலே கொண்டு வாங்க. மூச்சை வெளிவிடும்போது சுவாசத்தோட மெதுவாக நீங்கள் வலது பக்கம் சாயுங்க. ரைட் சைடில் கம்ப்ரெஷனை ஃபீல் பண்ணுங்கள். உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் கம்ப்ரெஷன் ஆகிறத ஃபீல் பண்ணுங்கள். நார்மல் ப்ரீதிங்கில் இருங்க. ஒரு 5 ப்ரீதிங்ஸ் இருந்துட்டு மெதுவாக மூச்சை உள்ள இருக்கும்போது கையை மேலே கொண்டு வாங்க. மூச்சை வெளிவிடும்போது மெதுவாக கை கீழே இருக்கலாம். இதை ரிப்பீட்டடாக 3 to 5 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது அர்த்தகட்டி சக்கராசனம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பர்வதாசனம். இது நம்ம வஜ்ராசனம், சித்ராசன் இல்லை பத்மாசனில் இருந்து செய்யலாம். உங்களுக்கு வசதியான போஸ்டரில் உட்காந்து செய்யுங்க. கஷ்டப்படுத்தக்கூடாது உடம்ப. உங்களதெல்லாம் கீழே காலை மடக்கி உட்கார முடியலன்னா நீங்கள் சேரில் கூட உட்காந்து செய்யலாம். ஆனால் முதுகு தண்டோட நல்லா நிமிர்ந்து இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. மூச்சை உள்ளே இழுக்கும்போது 2 கைகளையும் தலைக்கு மேலே கொண்டு போங்க. நல்லா கைகளை சேர்த்து வைங்க. கைகள் காதுகளோட ஒட்டின மாதிரி இருக்கிறதான்னு கவனிங்க. நல்லா ஃபுல் ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுங்கள். நார்மல் ப்ரீத்திங்கில் இருங்க. ஒரு 5 ப்ரீத்திங்ஸ் இருங்க. முடிச்சதுக்கப்புறம் மூச்சை முதல்ல உள்ளே இழுத்துக்குங்க. மூச்சை வெளியே விடும்போது மெதுவாக கைகளை கீழே இறக்குங்க. இந்த ஆசனா தொடர்ந்து 3 to 5 டைம்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆசனா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மக்கராசனம். இது கவிழ்ந்த நிலையில் படுத்து செய்யக்கூடிய ஆசனத்தை வரும். இது ரிலாக்ஸேட்டிவ் போஸை. முதல்ல கால்கள் அகலமாக இருக்கணும். மெதுவாக கைகளை பயன்படுத்தி அப்பர் பாடி மேலே மெதுவாக லிஃப்ட் பண்ணுங்க. உங்களுடைய தாடையை நல்லா கைகளில் ரெஸ்ட் பண்ணி ரிலாக்ஸ்டாக இருங்க. நார்மல் ப்ரீத்திங்கில் இருங்க. நல்லா ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணுங்கள். முதுகு தண்டோடத்தில் ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மெதுவாக திருப்பி மக்கராசனம் வந்துடுங்க. இதை ஒரு 3 to 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். இதுவும் உங்களுக்கு நல்ல பிபியை குறைக்கக்கூடிய. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிராணாயாமம். பிராணாயாமத்தில் முதல்ல நம்ம நாடிசுத்தி பிராணாயாமம் பார்க்கலாம். நாடிசுத்தி பிராணாயாமன்றது நம்முடைய இடது நாசி வழியாக மூச்சை உள்ளே இழுத்து உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற இழுத்துட்டு வலது நாசி வழியாக வெளியே விடணும். கம்ப்ளீட்டாக எக்ஸேல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி வலது நாசி வழியாக மூச்சை உள்ளே நல்லா இழுத்துட்டு அப்படியே உங்களை இடது நாசி வழியாக மூச்சை விடணும். இதுக்கு நம்ம நாசிக்கு முத்திரை பயன்படுத்திக்கலாம். இதை ஒரு சுழற்சி இல்லை ஒரு சைக்கிள்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி 5 சைக்கிள்ஸ் பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சீத்தளி பிராணாயமா. இது 1வது கூலிங் பிராணாயமா. இது எப்படி பண்ணணும்னா மெதுவாக நாக்கை வெளியே நீட்டுங்க. நீட்டிட்டு 2 பக்கமாக ரோல் பண்ணுங்கள். ஒரு டியூப் மாதிரி ஆக்கிடணும். அது வழியாக மூச்சை மெதுவாக உள்ளே இழுக்கணும். உங்களுடைய கெப்பாசிட்டி மூச்சை இழுத்து முடிச்சதுக்கப்புறம் மெதுவாக மூக்கு வழியாக சுவாசத்தை வெளியே விடணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிராமரி பிராணாயமா.
உங்களுடைய ஆள்காட்டி விரல்களை காதுகள் வச்சு அழுத்துங்க, அடைங்க. மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்துக்குங்க. மூச்சை வெளிவிடும்போது தலையை உங்களோட சின்ன வந்து செஸ்ட்டில் டச் ஆகிற மாதிரி வச்சு குனிஞ்சிட்டு ஹம்மிங் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஹம்மிங் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும். இது உங்களுக்கு மைண்டோட ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹைப்பர் டென்ஷனை குறைக்கிறதுக்கு, ஆங்ஸைட்டி இதெல்லாம் குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 3 to 5 டைம்ஸ் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மூச்சு நல்லா நிமிர்ந்த நிலையில் உட்காந்துக்கணும். மூச்சு நல்லா உள்ளே இழுக்கணும். சின் லாக் பண்ணிவிட்டு மெதுவாக மூச்சை வெளிவிடும்போது ஹம்மிங் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்புறம் மூச்சை உள்ளே இழுக்கணும். தலையை மேலே கொண்டு வந்துட்டு கைகளை ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த ஆசனங்கள் எல்லாம் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ஆசனங்கள்லாம் நான் ஒவ்வொரு தடவை செஞ்சுருப்பேன். டைமிங்க்காக நான் ஒவ்வொரு தடவை செஞ்சுருப்பேன். ஆனால் நீங்கள் வீட்டில் ஒவ்வொரு ஆசனங்களையும் குறைஞ்சது ஒரு 3 தடவை இல்லை 5 தடவை செய்யுங்க. 3லேருந்து 5 தடவை செய்யுங்க. அதே போல் பிராணாயாம பயிற்சிகளை நான் ஒரு தடவை தான் ஒரு சைக்கிள் தான் காமிச்சிருப்பேன் எப்படி செய்யணும்னு. ஆனால் நீங்கள் வீட்டில் குறைஞ்ச ஒரு 10 டைம்ஸாச்சும் செய்யுங்க. ஒரு 10 முறையாச்சும் அந்த சைக்கிள்ஸ் பிராணாயாம பயிற்சிகளை செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு பலன் நல்லாயிருக்கும். இது நீங்கள் 2 வேளை கூட பண்ணலாம். காலையில் மாலை 2 வேளையும் பண்ணலாம். ஆனால் மெயினாக வந்து வயிறு காலியாக இருக்கும். செய்யும்போது வயிறு காலியாக இருக்கணும். செய்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? விடாமுயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிபி நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும். பிபி நல்லா குறைச்சி காமிக்க முடியும். ஓகேங்களா? நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. தேங்க்யூ.